நான் எடுத்திருக்கிற இந்த படைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பாகவும் ஒரு எப்படி சொல்கிறது கமர்ஷியலாகவும் பெரிய வெற்றி அடையக்கூடிய படைப்பாகவும் இருக்கும் சார், நீங்கள் நம்பிக்கை வைங்க ஏமா அப்படிங்கிறாரு. முடியாது அப்படிங்கிறார் வேணு செட்டியார். மகேந்திரன் சார் எப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பாட்டு மட்டும் எடுக்க வேண்டியிருச்சு, நிர்பந்தம். அந்த ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கிட்ட கெஞ்சி கேட்குறார், சார் எப்படியாவது அந்த ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு. அன்னைக்கு ஒரு 20,000 25,000 தான் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் தயாரிப்பாளர் கொடுக்க மறுக்கிறார், கொடுக்கவே இல்லை. இந்த செய்தி கேள்விப்பட்டு கமலஹாசன் மகேந்திரனை நேராக வர சொல்லி, என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், ஒரு பாட்டு இளையராஜா சார் ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டார் சார், ஆனால் அதில் படத்தில் சேர்க்க முடியாது போல் தெரியுது. அதாவது நான் நினச்ச மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு, அந்த பாட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் கமலஹாசன்ட்ட. அப்புறம் கமலஹாசன் என்னதுமா செய்கிறாரு, சார் அந்த பணம் நான் தரேன், 25,000 ரூபா தானே உங்களுக்கு வேணும், நான் தரேன், நீங்கள் பாட்டை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படி கமலஹாசன் படம் கொடுத்து ஷூட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல். அந்த பாட்டு இன்றைக்கும் நம்ம மறக்க முடியுமா? எவ்வளவு அற்புதமான பாட்டு, எவ்வளவு அற்புதமான பிக்சரைசேஷன். அந்த மாதிரி ஒரு அதாவது அந்த காலகட்டங்களில் வசனங்கள் தான் நிறைய பேசுவாங்க நடிகர்கள். ஆனால் அந்த நேரத்தில் வசனங்கள் இல்லாமல் திரைமொழியிலே கதை சொல்லுவார். ஒரு கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகளிலே கதை சொல்லுவார்.